பாவத்தை பத்தி எந்த கவலையும் இல்லை எங்களுக்கு. அதுதான் காரணம், வேற என்ன காரணம் சொல்லணும்? நாங்க விளங்கிக்கிறோம் அப்படி இல்லைன்னா, அல்லது தீனுடைய அறிவு இல்லை. இதெல்லாம் ஏதும் பொம்பளை கட்ட தனியா போயிட்டு இப்படி போறது. இப்பதான் சூப்பர் மார்க்கெட் நிறைய இருக்குது, ஷாப்பிங் சென்டர்கள் நிறைய இருக்குது. இப்ப நிறைய எங்கட பெண்களுக்கு கார்வலையும் பழக்கி கொடுத்திருக்குது. இவ தட்ட தனியா எடுத்துக்கொண்டு ஓட்டுறா. நேற்று ராவு நான் போக்கூடிய நேரத்துல காண்றேன், ராவு 11 மணிக்கிட்ட இருக்கும் ஒரு பெண் பண்ணி தட்ட தனியா கார்ல வந்து ஸ்காஃபும் கட்டி இருக்கிறா. அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு அவ சாமான் வாங்க போறா, உள்ளுக்கு போறா. தட்ட தனியா வந்து ஒரு கார் வந்து பஞ்சர் ஆகிட்டு, அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு. இந்த டைம்ல இவக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஆகிட்டு, அல்லாஹ் யாரையும் பாதுகாக்கணும். இந்த டைம்ல யாரு தூக்க வாரது? ரோட்ல உள்ளவன் வரவன் எல்லாம் பாஞ்சு வருவான் தூக்குறதுக்கு. அந்த டைம்ல எவ்வளவு பாவம் நடக்குது. ஓட்டுறது ஹலால், யாரும் ஓட்டுறது ஆறான்னு சொன்னதே. ஆனா இந்த பாவங்களுக்கு எல்லாம் இந்த பெண் ஆளாக்கப்படுறார். கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே, பெரியார்களே, சில சகோதரர் நினைக்கிறாங்க கேம் லேசிட்டானே, வேலை லேசி. இந்த பொம்பளை கார கீரை எடுத்து கொடுத்து பழக்கி விட்டுட்டா அவட வேலைக்கு அவ போவா, இவரத வேலைக்கு இவர் போவாரு. இவரத எல்லா வேலைக்கும் வைத்துக் கொள்வார். வேண்டியதான் அவக்கு எல்லாம் கிடைச்சிட்டு மாப்பிள்ளை எங்க போனாலும் பிரச்சனை இல்லை. அவக்கு தேவையானது எல்லாம் அவக்கு கிடைச்சிட்டு மாப்பிள்ளை எங்க போனாலும் எவ்வளோட போனாலும் இவக்கு பிரச்சனையே இல்லை. அவ கேட்கிற பாக்குறையும் இல்லை. அவங்களோட காரியங்களை சாதித்துக் கொள்றதுக்கு சில ஆண்கள் அவங்க பெண்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் அவங்களுக்கு விருப்பமானது ஹலாலோ ஹராமோ செஞ்சு கொடுத்துடுறாங்க. இவங்கள விஷயத்தை நடத்தி கொள்ள இவ அலட்டாம இருக்க, இவர் போற இடத்துக்கு வந்து இவர் அலட்டாவே இந்த நேரம் கோல் அடிச்சு எங்க இருக்கிறீங்க எங்க போறீங்க, எத்தனை மணிக்கு வருவீங்க, அவ அலட்டி கொண்டே இருக்கிறார். இந்த அலட்டி இல்லாம போவ அவருக்கு தேவையானதெல்லாம் இவர் எடுத்து கொடுத்துறாரு.